ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் என்னென்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 லெமன் சைஸ் பழம்புளி நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். 2 லிட்டர் புளி தண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு பண்ண போகிறேங்கிறதுனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு 1/4 லிட்டர் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு 1 ஸ்பூன் போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெருங்காயம், வேர்க்கடலை, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. காஞ்ச மிளகா 15 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். 20 காஞ்ச மிளகா அரைச்சி போட்டிருக்கேன். ஏன் அரைச்சி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த காரம் எல்லாம் போய் அந்த புளிக்காய்ச்சலில் நல்லா இறங்கும். இல்லைனா நம்ம எல்லா மிளகாயும் சாப்பிடும்போது எடுத்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்படி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு போட்டதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, 2 லிட்டர் அளவு புளி தண்ணியை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடிகனமான பாத்திரம் வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். புளி தண்ணியை இப்போ ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 45 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் நல்லா கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அடுத்த ஒர்க்கை பார்க்கலாம். ஏன்னா அதுக்கிட்டேயே நம்ம நிற்க முடியாது, ரொம்ப டைம் ஆகும். அட்லீஸ்ட் 1 ஹவராவது ஆகும். கம்ப்ளீட்டாக 1 ஹவர் கொதிச்சாதான் புளிக்காய்ச்சல் இந்த பச்சை வாடைகள்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சாதம் நல்லா உதிரியாக வெடித்ததுக்கப்புறமா அதே எண்ணெயை கூட விட்டுக்கலாம். இல்லை அந்த எண்ணெய் காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் சாதத்து மேலே விட்டு ரெடியான புளிக்காய்ச்சல் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே புளி சாதம் பிசைஞ்சு வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஊறி சூப்பராக இந்த மாதிரி நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஊறுகாய் மசாலாலாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.